சத்திய யுகத்தில் சூரிய வம்சத்தைச் சேர்ந்த புகழ்மிக்க மன்னன் சகரன் என்பவன் வாழ்ந்து வந்தான். விதர்ப நாட்டின் அரசகுமாரியையும் சிவி வம்சத்தைச் சேர்ந்த மற்றொரு அரசகுமாரியையும் மணந்த அவன் பகீரதன், தசரதன் மற்றும் ஸ்ரீராமர் ஆகியோரின் முன்னோராக விளங்கினான். ஒரு காலத்தில் அரசன் சகரன் தகுதியான பிராமணர்களின் துணையுடன் அஸ்வமேத யாகம் என்ற மகா யாகத்தை தொடங்கினான். அதில் அரச அதிகாரத்தின் சின்னமாக புனிதமான குதிரைகள் பலி கொடுக்கப்பட்டன. இந்த யாகத்தின் மகத்துவத்தை பார்த்து தேவர்களின் அரசன் தேவேந்திரன் கலங்கினான். தன் மாய சக்தியால் அவன் அந்த குதிரைகளை திருடிச் சென்றான். பின்னர் அந்த குதிரைகளை மகாமுனிவர் கபிலரின் ஆசிரமத்தில் விட்டுச் சென்றான். அரசன் சகரனின் 60,000 புதல்வர்கள் கபிலரை திருடன் என்று தவறாக எண்ணி அவரை தாக்க முனைந்தனர். அந்த பாவச் செயல் நிகழ்வதற்கு முன்பே கபில முனிவரின் சாப அக்னியில் அவர்கள் அனைவரும் உள்ளிருந்து எரிந்து பூமியோடு கலந்தனர். பின்னர் அரசன் சகரனின் பேரனான அஞ்சுமானிடம் கபிலர் அந்த குதிரைகளை ஒப்படைத்து ஒரு தெய்வீக ரகசியத்தை வெளிப்படுத்தினார். உன் முன்னோர்களின் ஆத்மாக்கள் விடுதலை பெற தாய் கங்கை பூமி இறங்கி அவளின் புனித நீரால் அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றார். அதன்பின் சகரனின் கொள்ளுப்பேரனான பகீரதன் தனது மூதாதையர்களுக்கு முக்தியை வழங்கும் அந்த பொறுப்பை தன் வாழ்நாள் கடமையாக ஏற்றுக்கொண்டான். கடுமையான தவம் செய்து தாய் கங்கையை பூமி இறங்கச் சம்மதிக்கச் செய்தான். ஆனால் கங்கை தேவி கூறினாள், என் வேகமான நீர்வெள்ளம் பூமியை சிதைக்கக்கூடும். அதை தாங்க வல்லவர் ஒருவரே இருக்க வேண்டும். பகீரதன் சிவபெருமானை நோக்கி மீண்டும் தவம் செய்தான். அவனது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் கங்கையின் அழிவான வேகத்தை தடுத்து நிறுத்த ஒப்புக்கொண்டார். சரியான தருணத்தில் பிரம்மதேவன் கங்கையை வானிலிருந்து பூமிக்கு திறந்து விடுகிறார். அப்போது சிவபெருமான் தனது சடைகளை விரித்து கங்கையின் பேரோட்டத்தை தாங்க தயாராகிறார். தன் அகந்தையில் கங்கை மேலும் வேகமாக பெருகி அதிக அழிவை ஏற்படுத்த முயல்கிறாள். ஆனால் சிவபெருமான் அவளை தனது சடைகளில் பிடித்து ஒரு பாடம் கற்றுத்தரும் விதமாக அடக்குகிறார். இதைக் கண்டு பகீரதன் மீண்டும் துயருடன் சிவனை நோக்கி தவம் செய்கிறான். அதைக் கண்ட ஈசன் மனம் உருகி கங்கையை விடுவிக்கிறார். தன்னை பற்றிய பெருமையுடன் வந்த கங்கை சிவபெருமானின் அருளால் அகந்தை கரைந்து கருணை மிகு தாயாக மாறினாள். ஈசனின் திருவுருளால் கங்கை மெதுவாக பூமிக்கு விடுதலை பெற்றாள். பூமியில் விழுந்து 7 பிரவாகங்களாக கங்கை பாய்ந்தாள். 3 கிழக்கே, 3 மேற்கே, மற்றொன்று பகீரதனை பின்தொடர்ந்தது. பகீரதன் அந்த பிரவாகத்தை தன் முன்னோர்களின் சாம்பலின் மீது கொண்டு சென்றான். அதனால் அவர்களின் 60,000 ஆன்மாக்களும் விடுதலை பெற்றன. இந்த ஒப்பற்ற சாதனையை நிறைவேற்றியதால் பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பெரும் பேரினை பெற்றான். இதைக் கண்ட பிரம்மதேவன் கங்கை இனி பாகீரதி என்றும் அழைக்கப்படுவாள் என அருளினார். அதனால்தான் கங்கை என்பது ஒரு சாதாரண நதி அல்ல. அது சிவபெருமானின் கருணையாக பூமியில் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கும் உயிர் சாட்சி. இமயத்தின் ஒவ்வொரு சிகரமும் சிவனே என்று சொல்லப்படுவதும் இதனால்தான். அந்த பனிமலை சிகரங்களிலிருந்து சொட்டு சொட்டாக உருவாகும் நீரோடைகள் சிவனின் சடைகளைப் போல தோன்றி ஒன்றிணைந்து தாய் கங்கையாக பூமியில் பாய்கின்றன. கங்கை ஓடிக்கொண்டிருக்கும் வரை சிவபெருமானின் கருணை இந்த உலகத்தை விட்டு அகலவே அகலாது. திருச்சிற்றம்பலம்.